இப்ப எந்த ஒரு நீண்ட முன்னுரையும் இல்லாமல் நாம நேரடியாக விஷயத்துக்கு வருவோம். உங்கள இந்த டீப் டைவுக்கு வரவேற்கிறோம். ம் இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு கரண்ட் அஃபேர்ஸ் மார்ச் 14 to 16, 2026. குறிப்பா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், அதாவது யூபிஎஸ்சி, பேங்கிங், எஸ்எஸ்சி, அப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு தயார் பண்றவங்களுக்காக பிரத்யேகமா உருவாக்கப்பட்ட தொகுப்பு இது. ஆமா. அதாவது இந்த தகவல்கள் எல்லாமே சும்மா நியூஸ் கிடையாது. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இது ஒவ்வொன்றும் எவ்வளோ முக்கியம், எப்படி கேள்விகளா மாறும் அப்படிங்கிறத நாம இன்னைக்கு டீகோட் பண்ண போறோம். கரெக்ட். அப்புறம் உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அறிவிப்பு. உங்களுக்கு இன்னும் நிறைய எக்ஸாம் அப்டேட்ஸ், அப்புறம் ப்ரிப்பரேஷன்ஸ்க்கு கைட் பண்ற மாதிரி மெட்டீரியல்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை பயன்படுத்தி நம்ம டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பா. நீங்க டெலிகிராம் சேனல்ல இணைஞ்சா ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். சரி, நாம டாபிக் உள்ள போலாமா? போலாம். ஃபர்ஸ்ட் தி ஜியோகிராபிக்கல் ஹீட் மேப், அதாவது கீ டெவலப்மெண்ட்ஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஓகே. பொதுவா நேஷனல் அஃபேர்ஸ், எக்கானமி அண்ட் பேங்கிங், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அப்புறம் அப்பாயின்மெண்ட்ஸ் அண்ட் ஹெரிட்டேஜ்னு தனித்தனியா படிக்கிறத விட ஒரு மேப் மூலமா விஷுவலைஸ் பண்ணா ரொம்ப ஈஸியா இருக்கும்ல. ஆமா. ஒரு மாதிரி ஜியோகிராஃபி பேஸ்ட் மேட்சிங் கொஸ்டின்ஸ்க்கு இந்த அப்ரோச் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். எந்த ஊர்ல என்ன நடக்குதுன்னு ஈஸியா லிங்க் பண்ணிக்கலாம். அதான் இப்போ நேஷனல் அஃபேர்ஸ்ல பாத்தீங்கன்னா நியூ டெல்லியில என்டிஎஸ்ஏ ஹெச்கியூ, அப்புறம் எம்எஸ்டிஇ ஜிஏடி பிஎம்யூ அமைஞ்சிருக்கு. இன்டர்நேஷனல் லெவல்ல வால்பரைசோ சினில பிரசிடென்ஷியல் இனாகுரேஷன் நடந்திருக்கு. அப்புறம் எக்கானமி அண்ட் பேங்கிங்ல ஹரித்வார் யூகேல பிஐஹெச்எல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லான்ச்சஸ் நடந்திருக்கு. பலப்கரா ஹெச்ஆர்ல என்சிபி அப்புறம் ட்ரேஸ் ஜீரோ சிசியூ பேக்ட் சைன் ஆகியிருக்கு. அது மட்டும் இல்லாம சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியும் ரொம்ப முக்கியம். மகேந்திரகிரி டிஎன்ல இஸ்ரோ C-20 என்ஜின் டெஸ்ட். ஓ, அந்த கயோஜெனிக் இன்ஜின் டெஸ்ட். கரெக்ட். அப்புறம் ஹைதராபாத் டிஎஸ்ல T-ஹப், அப்புறம் JTRO பேக்ட். கிஃபு ஜப்பான்ல ஐஐடி குவாஹத்தி அகாடமிக் கன்சோர்ஷியம் ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சூப்பர். கடைசியா அப்பாயின்ட்மெண்ட்ஸ் அண்ட் ஹெரிட்டேஜ்ல கோல்கட்டா WBல அன்னபூர்ணா தேவி கவர் ரிலீஸ் நடந்திருக்கு. அப்புறம் நார்த் கேரளைனா USAல 1968 ஆரிஜின் ஆஃப் ரோட்டராக்ட் செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. இப்போ இந்த இடங்கள் எல்லாமே சும்மா அது ஒரு பிளேஸ் கிடையாது. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இது ஒவ்வொன்றும் குறிப்பிட்ட துறைகளுக்கான கீ இண்டிகேட்டர்ஸ். எப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? அதாவது இப்போ ஸ்பேஸ் டெக்குக்கு மகேந்திரகிரி எப்படி ஒரு ஹப் ஆகுதோ, அதே மாதிரி டீப் டெக்குக்கு ஹைதராபாத் எப்படி மாறுதுன்னு நீங்க லிங்க் பண்ணி படிக்கணும். அதுதான் ஸ்ட்ராட்டஜி. ரொம்ப தெளிவா சொன்னீங்க. சரி, இப்போ நாம நேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் டிஜிட்டல் கவர்னன்ஸ் செக்ஷனுக்கு வருவோம். ஓகே, சொல்லுங்க. இதுல ஜல் சக்தி அப்புறம் ஸ்டீல் அண்ட் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் அமைச்சகங்களோட புதிய திட்டங்கள் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஜல் சக்தி யூனியன் மினிஸ்டர் CR பாட்டில் நியூ டெல்லி RK புரம்ல இருக்கிற வெஸ்ட் பிளாக் 2ல NDSA ஆபீஸை இனாகிரேட் பண்ணிருக்காரு. நேஷனல் டேம் சேஃப்டி அத்தாரிட்டி. இங்க சில முக்கியமான டிஜிட்டல் லான்ச்சஸ் நடந்திருக்குல்ல? ஆமா, 3 விஷயம். ஒன்னு ஒரு வெப்சைட், இது DBIM 3.0 காம்ப்ளைண்ட், அப்புறம் GIS பேஸ் ஸ்பெசிஃபைட் டேம்ஸ் மேப் இதுல இருக்கு. ரெண்டாவது நெட்ரா, அதாவது NDSA என்ஜின் ஃபார் ட்ராக்கிங் அண்ட் ரிவ்யூவிங் யூசிங் AI. ஓகே. மூணாவது RBST, ராஷ்டிரிய பாந்து சுரக்ஷா தர்பன். இது CDAC உருவாக்குன ஒரு டேம் பிரேக் அனாலிசிஸ் விஜுவலைசேஷன் டூல். ரொம்ப பவர்ஃபுல்லான டூல்ஸ் இது எல்லாமே. ஆமா, ஆனா எனக்கு இங்க ஒரு கேள்வி வருது. இந்த WESE, அதாவது இந்தியன் நேவி உருவாக்குன கான்வர்சேஷனல் இன்டர்ஃபேஸ் கொண்ட நெட்ரா அப்படிங்கிற AI டூல் நம்ம பாரம்பரிய டேம் மேனேஜ்மெண்ட்டை எப்படி மாத்தோம்? இது பிராக்டிக்கலா பாசிபிள் தானா? கண்டிப்பா பாசிபிள். இதுக்கு முன்னாடி நாம மேனுவலா போய் டேம்ல சென்சார் செக் பண்றது, ரிப்போர்ட் எழுதுறதுன்னு டைம் எடுக்கும். ஆனா இப்போ நெட்ரா மூலியமா ஆயிரக்கணக்கான சென்சார் டேட்டாவை AI உடனுக்குடன் அனலைஸ் பண்ணிடும். ஓ, ரியல் டைம்ல? ஆமா. ஒரு அதிகாரி அந்த கான்வர்சேஷனல் இன்டர்ஃபேஸ்ல போய் சாதாரணமா கேள்வி கேட்டாலே டேமோட ஸ்ட்ரெங்த் என்ன, ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு AI கரெக்டா சொல்லிடும். இது ரொம்ப பெரிய கேம் சேஞ்சர். வாவ், கேட்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. சரி, அடுத்து ஸ்டீல் அண்ட் ஹெவி இண்டஸ்ட்ரீஸை பத்தி பார்க்கலாம். யூனியன் மினிஸ்டர் HD குமாரசுவாமி ஹரித்வார் உத்தரகண்ட்ல இருக்கிற BHEL மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டில சில கீ டெடிகேஷன்ஸ் பண்ணிருக்காரு. இதுல 4 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. ஆமா. 1 5MW கிரவுண்ட் மவுண்டட் சோலார் பவர் பிளான்ட், 2 30 டன் எலக்ட்ரிக் ஆர்க் ஃபர்னஸ், அதாவது EAF, 3 இந்தியன் நேவிக்கான சூப்பர் ரேபிட் கன் மவுண்ட் SRGM, 4 டிஸ்பேட்ச் ஆஃப் லார்ஜ் டர்போ ஜெனரேட்டர் TG. இன்னை நாம கவனிக்க வேண்டியது
அந்த எலக்ட்ரிக் ஆர்க் ஃபர்னஸ், அப்புறம் SRGM. டிஃபென்ஸ் செக்டாருக்கு பிஹெச்இஎல் சப்போர்ட் பண்றது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். கரெக்ட். சரி, இப்போ நாம கொஞ்சம் அப்பாயின்ட்மெண்ட்ஸ் அண்ட் ஹெரிடேஜ் பக்கம் போலாம். ஓகே, அன்னபூர்ணா தேவி பத்தி தானே சொல்ல போறீங்க? ஆமா, கொல்கத்தா ஜிபிஓல இந்தியா போஸ்ட் அப்புறம் அன்னபூர்ணா தேவி ஃபவுண்டேஷன் சேர்ந்து இவங்களோட பர்த் சென்டினரி ஸ்பெஷல் கவரை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இவங்க ஒரு ரிக்ளூசிவ் ஹிந்துஸ்தானி கிளாசிக்கல் மியூசிஷியன். இவங்க ரொம்ப பப்ளிக் பர்ஃபார்மன்ஸ் பண்ண மாட்டாங்க, அதனால தான் ரிக்ளூசிவ். ஆனா இவங்க வாங்கின ஆனர்ஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். என்னென்ன அவார்ட்ஸ்? பத்மபூஷன் 1977ல வாங்கியிருக்காங்க, சங்கீத் நாடக அகாடமி அவார்ட் 1991, அப்புறம் விஸ்வா பாரதி கொடுத்த டெசிகோட்டாமா அவார்ட் 1999ல, கடைசியா சங்கீத் நாடக அகாடமி ஃபெல்லோஷிப் 2004ல வாங்கியிருக்காங்க. ஓகே, இயர்ஸ் ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு முக்கியமான பாலிசி எக்ஸ்பான்ஷன் ஃபேஸஸ் பத்தி பார்க்கலாம். கோல்ட் ஹால்மார்க்கிங் பாலிசி. இது எப்படி எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னு பார்க்கறது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஆமா, ஃபேஸ் 1 ஜூன் 23, 2021ல 256 டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல தொடங்குச்சு. அப்புறம் ஃபேஸ் 2, 3, 4, 5 எல்லாம் முடிஞ்சு இப்போ ஃபேஸ் 6 மார்ச் 2, 2026ல மொத்தம் 380 டிஸ்ட்ரிக்ட்ஸை எட்டியிருக்கு. இதுல நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா, யூபிஎஸ்சி அப்புறம் பேங்கிங் எக்ஸாம்ஸ்ல ஃபேஸ் வாரியான பாலிசிஸ் பத்தி ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின்ஸ் வரும். ஃபேஸ் 6ல எவ்வளோ டிஸ்ட்ரிக்ட்ஸ்னு எக்ஸாக்டா கேட்பாங்க. 380 டிஸ்ட்ரிக்ட்ஸ். இதுல புதிதா 7 நியூ டிஸ்ட்ரிக்ட்ஸ் சேர்த்திருக்காங்க. அது என்னென்னா ரூப்நகர் பிபி, பாந்தா யூபி, பீட் மகாராஷ்டிரா, குமாத்தி டிஆர், காட்டிஹார் பிஆர், பியாவர் ஆர்ஜே, அப்புறம் நீமுச் எம்பி. இந்த ஸ்டேட் அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் மேட்சிங் ரொம்ப முக்கியம், மனப்பாடம் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா. சரி, அடுத்து நாம ஒரு மாஸ்டர் மேட்ரிக்ஸ் பார்க்க போறோம். அதாவது ஸ்ட்ராட்டஜிக் மோயூஸ் அப்புறம் கொலாபரேஷன்ஸ். ஓகே, வெவ்வேறு துறைகள்ல எப்படி குளோபல் அப்புறம் நேஷனல் கனெக்ஷன்ஸ் உருவாகுதுன்னு பார்க்கலாம். இதுல 4 முக்கியமான MOU இருக்கு. ஃபர்ஸ்ட் லீட் ஏஜென்சி MSDE, அப்புறம் பார்ட்னர் JATI ஃபவுண்டேஷன், SFI இம்பாக்ட். லொகேஷன் குளோபல் அண்ட் டெல்லி. இதோட ஆப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓவர்சீஸ் ஸ்கில் மொபிலிட்டி, SIIC சப்போர்ட், அப்புறம் கௌஷல் பவன்ல PMU செட்டப் பண்றது. இது ஒரு 3-year டேர்ம் ப்ராஜெக்ட். ஓகே, சூப்பர். ரெண்டாவது MOU லீட் ஏஜென்சி OIL, பார்ட்னர் NSTFDC மோட்டா, லொகேஷன் ராஜ்கர் MP. கீ டேட்டா RS 86.27 lakh. இதோட ஆப்ஜெக்டிவ் CHCs, PHCs அப்கிரேட் பண்றது. அதாவது ஆம்புலன்சஸ், வென்டிலேட்டர்ஸ், CPAP, BiPAP, USG எல்லாம் தராங்க. இது ஒரு நல்ல ஹெல்த் கேர் இனிஷியேட்டிவ். ஆமா. மூணாவது ரொம்ப கியூரியஸான ஒரு MOU லீட் ஏஜென்சி NCB, DPIIT, பார்ட்னர் ட்ரேஸ் எக்ஸெரோடெக், லொகேஷன் சிமெண்ட் செக்டர், ஹரியானா. இதுல தான் அந்த கார்பன் கேப்சர் பத்தி வருது. ஆமா, கீ டேட்டா என்னன்னா கேப்சர் 7% குளோபல் CO2. ஆப்ஜெக்டிவ் CCU டெக் டெவலப்மெண்ட். இத டாக்டர் SK சதுர்வேதி அப்புறம் ரீட்டம் சௌத்ரி சைன் பண்ணிருக்காங்க. எனக்கு ஒரு டவுட், ஒரு சிமெண்ட் செக்டர்லேருந்து 7% குளோபல் CO2 கேப்சர் பண்றாங்கன்னா நிஜமாவா? இது எப்படி பாசிபிள்? அதாவது நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஒட்டுமொத்த குளோபல் கார்பன் எமிஷன்ல சிமெண்ட் செக்டாரோட பங்கு மட்டுமே 7% இருக்கு. இந்த CCU, அதாவது கார்பன் கேப்சர் அண்ட் யூட்டிலைசேஷன் டெக்னாலஜி மூலமா அந்த எமிஷனை குறி வச்சு குறைக்க போறாங்க. ஓ, அப்போ இந்த செக்டர் லெவல் இம்பாக்ட் பத்தி பேசுறாங்க. கரெக்ட். என்வாயர்மெண்ட் ஃபோக்கஸ் டெக் கேள்விகள் சயின்ஸ் அண்ட் டெக் எக்ஸாம்ஸ்ல ரொம்பவே முக்கியம். புரிஞ்சுது. நாலாவது MOU பாத்தீங்கன்னா லீட் ஏஜென்சி T-Hub, பார்ட்னர் JRTO, ஜப்பான், லொகேஷன் டீப் டெக், ஹைதராபாத். இது கிராஸ் பார்டர் ஆக்சஸ்க்காக கொண்டு வந்தது. ஃபார்மா, ஏரோஸ்பேஸ், டிஃபென்ஸ், AI அப்புறம் இண்டஸ்ட்ரி 4.0ல ஒரு இன்டகிரேஷன் கொண்டு வரதான் இதோட மெயின் ஆப்ஜெக்டிவ். சூப்பர். அப்படியே நாம இன்ஸ்டிடியூஷனல் கன்சார்டியம்ஸ், எஜுகேஷன் அண்ட் எம்பவர்மெண்ட் செக்ஷனுக்கு போலாம். நான் இதை 2 ஹப்பா பிரிக்கிறேன், அகாடமிக் ஹப் அப்புறம் எம்பவர்மெண்ட் ஹப். ஒரு சக்கரத்தோட அச்சாணி மாதிரி நோடல் ஏஜென்சிஸ் எப்படி செயல்படுதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் அகாடமிக் ஹப் சொல்லுங்க. இதுல நோடல் IIT குவாஹட்டி அப்புறம் ஜிஃபு யூனிவர்சிட்டி, ஜப்பான். இவங்க சேர்ந்து NER ஜப்பான் இன்டர்நேஷனல் அகாடமிக் கன்சார்டியம், அதாவது JNTCS 2026 உருவாக்குறாங்க. இதுல யாரெல்லாம் இருக்காங்க? ரொம்ப பெரிய லிஸ்ட் இருக்கு. 8 NITs, 2 IITs, NEREST, IIMs குவாஹட்டி, நெரிவால்ம், தெஸ்பூர் யூனிவர்சிட்டி,
கவுஹாட்டி யூனிவர்சிட்டி, காட்டன் யூனிவர்சிட்டி, அப்புறம் அசாம் இன்ஜினியரிங் காலேஜ். இவ்ளோ இன்ஸ்டிடியூட்ஸ் ஒன்னா சேர்றது ஒரு பெரிய விஷயம். நீங்க கவனிச்சீங்கன்னா நார்த் ஈஸ்ட் இந்தியாவோட வளர்ச்சிக்கு ஜப்பான் கூட இந்த கல்வி ஒத்துழைப்பு ஒரு ரொம்ப ஹை ஈல்ட் பாயிண்ட். யூபிஎஸ்சில இது கண்டிப்பா வர வாய்ப்பு இருக்கு. கரெக்ட். அடுத்து எம்பவர்மெண்ட் ஹப். இதோட லீட் வந்து DEPWD, MSJE. இது ஹியரிங் இம்பேக்ட்கான ஃபர்ஸ்ட் இன்டிகிரேட்டட் லைஃப் சைக்கிள் சப்போர்ட் மாடல். இதுல பார்ட்னர்ஸ் நிறைய பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமா. யுனிகி, அதாவது கோபாலகிருஷ்ணன் ஃபவுண்டேஷன், அப்புறம் பிளிடெக் இன்னோவேஷன்ஸ், ISLRTC, படி ஃபார் ஸ்டடி, விக்ராப் டெக்னாலஜிஸ், டீச், வின்வினாயா ஃபவுண்டேஷன், அப்புறம் யுனிகி, பிளிடெக் ஃபின்ராங். இது ஒரு முழுமையான லைஃப் சைக்கிள் சப்போர்ட் மாடல். எஜுகேஷன்ல இருந்து எம்ப்ளாய்மெண்ட் வரைக்கும் செவித்திறன் குறைபாடு உள்ளவங்களுக்கு இது பெரிய லெவல்ல சப்போர்ட் பண்ணும். ரொம்ப சிறப்பான திட்டம். சரி, இப்போ அப்படியே எக்கானமி, பேங்கிங், அப்புறம் குளோபல் அப்சர்வேஷன் சைடு வருவோம். பேங்கிங் ஆஸ்பிரன்ஸ் ரொம்ப கவனமா கேட்க வேண்டிய இடம் அது. ஆமா. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா RBI நடத்தும் 6th எடிஷன் ஆஃப் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் அவேர்னஸ் வீக், அதாவது DPW. டேட்ஸ் பாத்தீங்கன்னா March 9, 13, 2016. இது கவர்னர் சஞ்சய் மல்ஹோத்ரா லான்ச் பண்ணிருக்காரு. ஹைலைட் வந்து அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஆன் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ். இதோட கேம்பெயின் ஸ்லோகன் ரொம்ப கேட்சியா இருக்கு. தோடா தியான் சே, அதாவது பி அலர்ட், பி கேர்ஃபுல். ரொம்ப சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான மெசேஜ். ஆமா, நம்ம டெய்லி யூஸ் பண்ற பேங்கிங் செக்யூரிட்டிக்கு இது ரொம்பவே மேட்ச் ஆகுது. எப்பவுமே தோடா தியான் சே. கரெக்ட். பேங்கிங் எக்ஸாம்ஸ்ல இந்த ஸ்லோகன்ஸ் அப்புறம் டேட்ஸ் நேரடியாக 1 மார்க் கேள்வியா வரும். சோ மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அடுத்து குளோபல் கம்யூனிட்டி சர்வீஸ்ல ஒரு ஈவெண்ட், வேர்ல்ட் ரோட்டராக்ட் டே. டேட் வந்து March 13th, 2026. அப்புறம் வேர்ல்ட் ரோட்டராக்ட் வீக் வந்து March 9 to 15, 2026. இதோட ஹிஸ்டாரிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் ரொம்ப சுவாரஸ்யமானது. 1968ல நார்த் கேரலினா USAல தொடங்கப்பட்ட முதல் ரோட்டராக்ட் கிளப்போட 58th ஆனிவர்சரி தான் இது. ஓ, 1968ல ஆரம்பிச்சது. ரொம்பவே பழமையான அமைப்பு. ஆமா. சரி, அடுத்து நாம லீடர்ஷிப் அண்ட் அப்பாயின்மெண்ட் ஸ்பாட்லைட் பார்க்கலாம். குளோபல் லீடர்ஷிப், அப்புறம் நேஷனல் ரெகுலேஷன். ஃபர்ஸ்ட் குளோபல் லெவல்ல சொல்லுங்க. ரிப்பப்ளிக் ஆஃப் சிலேல ஹோசே ஆண்டோனியோ காஸ்ட் ரீஸ்ட், இவர் ரிப்பப்ளிகன் பார்ட்டியை சேர்ந்தவர். 30th பிரசிடென்டாக வால்பரைசோல பதவியேற்றார். இது ஒரு 4-year term. இவர் யாருக்கு அப்புறம் வராரு, அதாவது சக்சஷன்? இவர் கேப்ரியல் போரிக் ஃபாண்ட் சக்சீட் செய்துள்ளார். பதவி ஏற்பின் போது பாரம்பரியமான பிரசிடென்சி சிம்பிளான பியோச்சா டே ஒகின்ஸை பெற்றுக்கொண்டார். ஓ, அந்த சிம்பிள் பேரு பியோச்சா டே ஒகின்ஸ். இது எக்ஸாம்ல கேட்க சான்ஸ் இருக்கு. ஆமா. அப்புறம் நம்ம ஊர்ல இருந்து இந்தியன் டெலிகேஷனை MOS கீர்த்தி வர்தன் சிங் MEA ரெப்ரசன்ட் பண்ணிருக்காரு. இது குளோபல் அப்டேட். அடுத்து நேஷனல் லெவல்ல. நேஷனல் ரெகுலேஷன் பொறுத்தவரை KV ரமணாமூர்த்தி செபியோடு ஹோல் டைம் மெம்பர், அதாவது WTM ஆக 3 yearsக்கு ACCயால நியமிக்கப்பட்டுள்ளார். இவரோட பேக்ரவுண்ட் என்ன? இவருடைய சர்வீஸ் கேடர் வந்து 1991 பேட்ச் IDAS ஆஃபீஸர். ப்ரையர் ரோல்ஸ் பாத்தீங்கன்னா ஃபார்மர் அடிஷனல் CGDA, MOD, அப்புறம் ஃபார்மர் செபி PTM ரெப்ரசென்டிங் மோகா. இப்போ இவரு WTM ஆயிட்டாரு. இப்போ அந்த செபி போர்டோட ஸ்ட்ரக்சரல் பிரேக் டவுனை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆமா, அது எப்படி இருக்கும்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? கண்டிப்பா. செபி போர்டுல மொத்தம் 1 சேர்மன் இருப்பாரு. அப்புறம் 4 ஹோல் டைம் மெம்பர்ஸ் WTMs இருப்பாங்க. அந்த 4 பேர் யார் யாரு? 1 இப்போ செலக்ட் ஆன KV ராமணாமூர்த்தி, 2 கம்லேஷ் சந்திர வர்ஷ்னி, 3 சாண்டி பிரதான், 4 அமர்ஜீத் சிங். ஓகே, மீதி உறுப்பினர்கள்? மேலும் 4 பார்ட் டைம் மெம்பர்ஸ், அதாவது PTMs இருப்பாங்க. இந்த PTM காம்போசிஷன்ல மோகா, MOF, அப்புறம் RBIயோட டிசிக்னேட்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் கண்டிப்பா இருப்பாங்க. இது ஒரு கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர். ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. இப்போ ஃபைனலா சயின்ஸ் அண்ட் டெக் ISRO CE-20 கிரையோஜெனிக் என்ஜின். இது ரொம்பவே ஒரு பெருமையான மொமெண்ட் நமக்கு. ஆமா, ஈவென்ட் லொகேஷன் வந்து IPRC மகேந்திரகிரி TN. இங்க 165 செகண்ட் sea லெவல் ஹாட் டெஸ்ட் நடந்திருக்கு. இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பாத்தீங்கன்னா த்ரஸ்ட் ப்ரொஃபைல் வந்து 19 டன்ல இருந்து 22 டன் த்ரஸ்டா அப்கிரேடட் செய்யப்பட்டுள்ளது. 22 டன் த்ரஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய பவர். ஆமா, இக்னிஷனுக்கு வந்து மல்டி எலிமெண்ட் இக்னைட்டரை யூஸ் பண்ணிருக்காங்க. அப்புறம் ப்ரொடெக்ஷனுக்காக ஃப்ளோ செப்பரேஷனை கட்டுப்படுத்த நாசல் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் NPS பயன்படுத்தப்படுகிறது. ஓகே, இதோட அப்ளிகேஷன் எந்த மிஷனுக்கு?
இது LVM-3 பேலோட் மிஷன்ஸ்க்கான C-32 அப்கிரேடட் கிரையோஜெனிக் ஸ்டேஜை ஆதரிக்கிறது. டியூரபிலிட்டி வைஸ் பார்த்தா ரெக்கார்ட் 20 ஹாட் டெஸ்டை நிறைவு செய்துள்ளது. எனக்கு இங்க ஒரு ஆச்சரியம் என்னன்னா அந்த என்ஜினியரிங் சேலஞ்ச் தான். எந்த சேலஞ்சு சொல்றீங்க? அதாவது சி லெவல் ஆபரேஷன்ல எக்ஸிட் பிரஷர் சுமார் 50 மில்லிபார் எம்பார் ஆகுது. இதனால தெர்மல் அப்புறம் மெக்கானிக்கல் டேமேஜ் ரிஸ்க் ஏற்படும்ல. இதை எப்படி நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம்னா, இப்போ நம்ம ரொம்ப உயரமான இடத்துக்கு போனா ஆக்சிஜன் இல்லாம மூச்சு விட கஷ்டப்படுவோம்ல. ஆமா. அதே மாதிரி ஸ்பேஸ்ல வேலை செய்ய வேண்டிய ஒரு இன்ஜினை நம்ம சி லெவல்ல வச்சு டெஸ்ட் பண்றப்போ அந்த இன்ஜினுக்கு வர்ற ஒரு மூச்சு திணறல் மாதிரி தானே இது. ரொம்ப கரெக்டான அனாலஜி. அந்த 50 மில்லிபார் பிரஷர்ல ஃப்ளோ செப்பரேஷன் நடக்கிறத தடுக்க தான் அந்த நாசல் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் யூஸ் பண்றாங்க. LVM-3 மாதிரி ஹெவி பேலோட் மிஷன்ஸ்க்கு இந்த 22 டன் த்ரஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது நம்ம கெப்பாசிட்டியே வேற லெவலுக்கு கொண்டு போகும். சூப்பர். ரொம்ப டீப்பாவே நம்ம எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டோம். இப்ப நம்ம ஹை ஈல்ட் செல்ஃப் அசெஸ்மென்ட் செக்ஷனுக்கு வரப்போறோம். அதாவது நாம இதுவரைக்கும் பேசுனதை ஒரு குயிக் ரிவிஷன் பண்ண போறோம். கரெக்ட். நீங்க கவனிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன டாஸ்க். நான் கேள்வி கேட்பேன், நீங்க மைண்ட்ல ஆன்சர் யோசிங்க. நம்ம எக்ஸ்பர்ட் உடனே ஆன்சர் பண்ணுவாரு. மேட்ச் ஆகுதான்னு பாத்துக்கோங்க. ரெடியா? நான் ரெடி. ஷூட். Q1. ISRO CE-20 கிரையோஜெனிக் என்ஜின் C-லெவல் ஹாட் டெஸ்டின் எக்ஸாக்ட் த்ரஸ்ட் டன்னேஜ் மற்றும் டியூரேஷன் என்ன? 22 டன் த்ரஸ்ட் அப்புறம் 165 செகண்ட். சூப்பர். Q2. மார்ச் 2, 2026 தொடங்கும் 6th phase of mandatory gold hallmarking இல் உள்ள டோட்டல் நம்பர் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட்ஸ் என்ற மற்றும் நிமுச் எந்த ஸ்டேட்டில் உள்ளது? டோட்டல் 380 டிஸ்ட்ரிக்ட்ஸ் அப்புறம் நிமுச் எம்பில அதாவது மத்திய பிரதேஷ்ல உள்ளது. கரெக்ட். Q3. மார்ச் 2026இல் செபியின் 4th ஹோல் டைம் மெம்பர் WTM-ஆக நியமிக்கப்பட்டவர் யார்? அவரது பிரையர் சர்வீஸ் கேட்ரே என்ன? KV ராமனமூர்த்தி. இவர 1991 பேட்ச் IDS ஆஃபீஸர். எக்ஸலண்ட். Q4. யூனியன் மினிஸ்டர் CR பாட்டில் லான்ச் செய்த CDAC உருவாக்கிய டேம் பிரேக் அனாலிசிஸ் விஜுவலைசேஷன் டூலின் பெயர் என்ன? RBST அதாவது ராஷ்டிரிய பந்த் சுரக்ஷா தர்பன். வாவ். Q5. சிலியின் 38th பிரசிடென்ட்டாக பதவியேற்ற ஜோசே அன்டோனியோ காஸ்ட் ரிஸ்ட் பெற்றுக்கொண்ட பாரம்பரிய சிலியன் பிரசிடென்சி சிம்பிள் என்ன? பியோச்சா தே ஓஹேகன்ஸ். லாஸ்ட் கொஸ்டின். Q6. பர்த் சென்டெனியரி ஸ்பெஷல் கவர் பெற்ற லெஜெண்டரி ஹிந்துஸ்தானி கிளாசிக்கல் மியூசிஷியன் அன்னபூர்ணா தேவி பத்ம பூஷன் விருதை எந்த வருடம் பெற்றார்? 1977ல வாங்கியிருக்காங்க. சூப்பர். எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப ஷார்ப்பா ஆன்சர் வந்துருச்சு. நீங்களும் சரியா ஆன்சர் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறோம். இப்போ நாம ஷோவோட எண்டுக்கு வந்துட்டோம். முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களை யோசிக்க வைக்கிற மாதிரி ஒரு கேள்வி. நாம ஸ்டார்டிங்ல AI தொழில்நுட்பம் டேம் மேனேஜ்மெண்ட்ல அதாவது நெத்ரால வந்துருச்சுன்னு பேசணும். ஆமாம். இதே AI தொழில்நுட்பம் ஒட்டுமொத்த நேஷனல் கிரிட்ஸையும் அதாவது பவர், வாட்டர், டிரான்ஸ்போர்ட்னு எல்லாத்தையும் மனிதர்களோட தலையீடு இல்லாம தன்னிச்சையாக நிர்வகிக்க ஆரம்பித்தால் என்ன நடக்கும்னு யோசித்து பாருங்க. யோசிக்கணும். கண்டிப்பா. சரி, இந்த செஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறோம். முடிக்கும் முன் மீண்டும் ஒரு முறை டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்து டெலிகிராம் சேனல்ல இணையுமாறு நாங்க கேட்டுக்கிறோம். இதன் மூலம் நீங்க தொடர்ந்து எக்ஸாம் அப்டேட்ஸ் மற்றும் ப்ரிப்பரேஷன்ஸை பெற முடியும். நல்லா படிங்க, எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. சிறப்பான தயாரிப்புகளுடன் அடுத்த டீப் டைவில் சந்திப்போம். தேங்க்யூ.